நான் காலேஜ்ல லீவ் போட்டு பாக்குறேன் எங்க ஊர்ல நடக்கிறனால. அப்படியா? வேலை வெட்டி இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டேன். தள்ளிட்டனாலே கண்டிப்பா அங்கதான் வருவோம். அந்த வாடி எந்த வாடி நடக்குதோ கண்டிப்பா மாடை வந்து உயிராக தான் பலமா எந்த ஊராக வேடிக்கை போயிட்டு இருக்கோம். முதலமைச்சர்னால இன்னைக்கு இந்த ஊரு நாங்களும் பெருமையா இன்னைக்கு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஜல்லிக்கட்டு உணர்வு ப்ரோ. எல்லாம் அவங்க ரத்தத்துல ஊர் இதெல்லாம் பாரம்பரியம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊரு இது மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த ஊரு, விறகு வரைக்கும் இருந்த ஊரு, இது போல தொலைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. வந்தவனே சுத்தி தூக்கி போட்டு கிளம்பி. பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் 25 முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். ரெண்டு மாப்பிள்ளைகளை ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியா எந்த மாமனார் கிடைக்கும். இரிட்டேட் பண்ணாதீங்க. அங்க உங்களுக்கு ஜல்லிக்கட்டுலாம் பிடிக்கும்? பிடிக்கும். இன்னைக்குலாம் நான் காலேஜ்ல லீவ் போட்டு பாக்குறேன் எங்க ஊர்ல நடக்கிறனால. அப்படியா? எந்த ஊர் நீங்க? பாலமேடு. பாலமேடா? சூப்பர். ஜல்லிக்கட்டுல முக்கியமான ஊரு உங்க ஊரு. இப்ப கீழக்கரையில இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது இல்ல, பார்க்க வந்திருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துட்டு இருக்கு? சூப்பரா நடந்துருக்குண்ணே. மாடு ஊரா வரிசையில வந்துருக்கு, சிறப்பாக நடத்திக்கிருக்காங்க. ஜல்லிக்கட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். வேலை வெட்டி இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டேன். ஜல்லிக்கட்டுனாலே கண்டிப்பா அங்கதான் வருவோம். அந்த வாடி எந்த வாடி நடக்குதோ கண்டிப்பா என்ன வேலை எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு தான் வேணும். கண்டிப்பா அங்கதான் இருப்போம். நீங்க வந்து ஒரு சிறந்த மாடுபிடி வீரர், மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு உங்க மாடு ஏதாச்சும் அவுக்க வந்திருக்கீங்க? இல்ல வரலண்ணே, டோக்கன் வரலண்ணே. ஆன்லைன்ல 5 மாட்டுக்கு 15 வரல. ஏன், என்ன காரணம்? என்னன்னு தெரியல. குறிப்பிட்ட மாடுக்கு தான் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போல. ஆன்லைன்ல 15க்கு வரல. அதே பேசாம வேடிக்கை வந்துருக்கேன் எல்லா பேரும். மாடுபிடி வீரரா இருக்கீங்களா இல்லாட்டி உங்களுடைய காலை அவுட் விட போறீங்களா? காலை கொண்டு வந்து மாடு கொண்டு. உங்க காலை பேர் என்ன? வெள்ளையன். வெள்ளையன் கடலடி சிங்காரம் வெள்ளையன். சூப்பர். ஏற்கனவே உங்க மாடை சில ஜல்லிக்கட்டு கொண்டு போயிருக்கீங்களா? ஜெயிச்சிருக்கா? ஜெயிச்சிருக்கா ப்ரோ. எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். முன்னாடி எல்லாம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப கீழக்கரை ஜல்லிக்கட்டு, அதுவும் பெரிய ஸ்டேடியம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊரு இது மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த ஊரு, விறகு வரைக்கும் இருந்த ஊரு, இது போல தொலைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே இன்னைக்கு எல்லா பேருமே காலேஜ் லீவ். எல்லாருமே காலேஜ்ல விட்டீங்க. காலேஜ் முக்கியம் இல்ல, முதல்ல நடத்துற ஜல்லிக்கட்டு தான் முக்கியம் நினைக்கிறீங்க. எங்க ஊர்ல நடக்குது, அதனால ஜல்லிக்கட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லீவ் போட்டு வர சொல்லிட்டு. வணக்கம், உங்க பேரு? என் பேர் கவிக்குமார் ப்ரோ. கவிக்குமார். நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்களா, ஃப்ரெண்ட்ஸா? ஒரே ஊருக்காரங்க. எந்த ஊரு? நாங்க சேலம் பக்கத்துல எங்க வழி கடம்பூர். சேலம்ல இருந்து ஜல்லிக்கட்டுக்கா வந்திருக்கீங்களா? ரைட் ரைட், சூப்பர். இப்போ சேலம்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியம் இல்ல. நீங்க வந்து இங்க உங்க மாடு அவுக்குறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லாட்டி வீரரா வந்திருக்கீங்களா? மாடு அவுக்கிறதுக்கு வந்திருக்கோம். உங்க மாடு கொண்டாந்துருக்கீங்க. உங்க மாடு பேர் என்ன? எங்க மாடு பேர் கடம்பூர் பால் சென்டர் அன்பரசன். போடு, பயங்கரமான பேரா இருக்கு. உங்க மாடு இதுக்கு முன்னாடி எந்தெந்த போட்டிகள்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க? எத்தனை போயிருக்கீங்க? எத்தனை ஜெயித்திருக்கு? நாங்க எல்லா ஊர்லயும் அடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வேடிக்கைக்கு மேல அடிச்சிருப்போம். அலங்காநல்லூர் கூட ரீசெண்டா அடிச்சிருக்கிறோம். நாங்க ஒரு 5 மாடு வளர்க்குறோம். சரி, 5 மாடு வளர்க்குறோம். மாடை வந்து உயிராக தான் பலமா எந்த ஊரா இருந்தாலும் வேடிக்கை போயிட்டே இருப்போம். எங்க கூட நாங்க ஒரு 100 பசங்க இருக்கிறோம். ஜல்லி மாடுனால 100 பசங்க வரும். ஜல்லிக்கட்டுனா அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். இப்ப மாடு வந்து நீங்க சொன்னீங்க, இப்போ மாடுலயே 2 ஸ்பீடு மாடு இருக்கு, சுத்து மாடு இருக்கு. ஸ்பீடு மாடுக்கெல்லாம் இல்லாத ஒரு பயங்கரமான விஷயம் வந்து சுத்து மாடு இருக்கு. அப்படியே நின்று சுத்தம், யாரையா தூக்கி எரியும்ல, அந்த மாதிரி உங்க மாடு யாரையா தூக்கி எரிஞ்சிருக்கா? அப்படியா? அப்படி எரிஞ்சதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியா இருக்கு. முக்கியமான கேள்வி நான் அதை பாக்குறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்ல. நீங்களும் அதை ரொம்ப நேசிப்பீங்க, நானும் நேசிக்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு ஜல்லிக்கட்டோட? பிடிக்க வேலைக்கு கூட போக மாட்டேன், வருவா. ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு டோக்கன் நானும் பிடிக்காரேன். அங்கிட்டு ஒரு 4 பேர் இருக்கோம் பிடிக்காரேன் தான். 15 எல்லாரும் பெஞ்சா ஆன்லைன்ல கிடைக்கல எங்களுக்கு. வந்து சரி வாடி வேடிக்கைனாச்சும் பாப்பா அப்படின்னு சொல்லி வேடிக்கை வந்து பாக்குறேன். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வரல அப்படின்னா வரமாட்டாங்க. அட போங்கடா நீங்களும் உங்க விளையாட்டு சொல்லி வீட்டுல இருந்துக்குவாங்க இல்ல. ஆனா நீங்க வந்து இல்ல, ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கீங்க. ஏன் அவ்வளவு மொத வேடிக்கைன்றனால வந்து பாக்குறேன். இங்க வாரம் நடக்குங்க. அப்படி வாரம் நடக்கும். 5 வாரம் நடக்கும். இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, தமிழக முதல்வர் வந்து பல விஷயங்கள் கிஃப்டா கொடுக்குறாரு. காரு, பைக்கு, 30 கார் மகிந்திராலாம் கொடுக்குறாருல்ல. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இத அரசுடைய இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான் ப்ரோ. நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் எப்போ நடந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு தொடர்பு? நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த காளைகளை வளர்த்து அத பிள்ளை மாதிரி பாதுகாத்து அதை வளர்த்து இந்த வீர விளையாட்டுக்கான அதை கொடுக்குறோம். சின்ன பிள்ளைல இருந்து காளைகளை வளர்த்து அலங்கநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போய் அங்க போற பார்த்தா எங்க ஊருக்கு
எங்க ஊர் கீழக்கரைக்கு வந்தது வச்சு எங்களுக்கு பெருமையா இருக்கு. எங்க கிராமத்துக்கு பெருமை. ரொம்ப பெருமை தேடி கொடுத்திருக்காரு முதலமைச்சர்னால. இன்னைக்கு இந்த ஊரு நாங்களும் பெருமையா இன்னைக்கு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. பொதுவா நீ வந்து கேள்விப்பட்டிருப்ப, சென்னை அப்படின்னா சென்னையில வந்து சுற்றுலாத்தலம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அதனால அந்த ஊர் ஃபேமஸ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்போ உங்க ஊர்ல இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லா இதை பாக்குறாங்கல்ல. இந்த ஊருக்காரி அவனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் நடத்துனது முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்கு நன்றி சொல்றேன். மாடு இது வரைக்கும் நீ சொன்னீங்க 30 இடத்துல அவுத்து விட்டுருக்கோம். எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கோம்? 30 இடத்துல வந்து 28 இடம் ஜெயிச்சிருக்கேன். 28 28 இடத்துல ஜெயிச்சிருக்கேன். பரவாயில்லையே. என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்க உங்க மாடுக்கு? நாங்க டெய்லிக்கு நீச்சல், நடைப்பயிற்சி, விடிய காலம் வாக்கிங் கூட்டு போவோம். ஏதோ பிள்ளைய பாக்குற மாதிரி பாக்குறீங்க. தனியா தீனி அதுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பீங்க. தீவனம், பொட்டு, பருத்தி கொட்டை எல்லாம் அதுக்குன்னே செலவு பண்ணு தனியா. இன்னைக்கு உங்க மாடு இனிமே தான் அவுக்க போறீங்க. இன்னைக்கு நின்று விளையாட நம்புறீங்களா? ஓகே. வேற உங்க மாடு பத்தி சொல்லுங்க. எப்படிப்பட்ட மாடு, எப்படி விளையாடும், ஒரு 2 வரியில சொல்லுங்களேன். வந்தவனே சுத்தி தூக்கி போட்டு கிளம்பிடும். ஒரு சுத்துல தூக்கி போட்டு கிளம்பிடும். அதான் நேரம் அப்படியே வரும். சுத்தி சுத்தம் தூக்கி போட்டு 2 சுத்து ஒரு விளையாண்டாங்கன்னா பார்க்கும் எல்லாம் போயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். செலவுலாம் அவ்வளவுலாம் இருக்காது. மாசத்துக்கு ஒரு 2000 3000 வரும், அவ்வளவுதான். மலை காடு இருக்கு, சொந்த காடு இருக்கு. அதை வச்சு விவசாயம் பண்ணி அங்கே புல்லு போட்டு அதை வச்சு பாத்துக்கிறோம். மதுரை சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற நிறைய மக்கள் கூட்டமா குடும்பத்தோட வந்திருக்காங்கல்ல. இது ஒரு மக்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு என்ன? ஜல்லிக்கட்டு உணர்வு ப்ரோ. எல்லாம் அவங்க ரத்தத்துல ஊர் இதெல்லாம் பாரம்பரியம் ப்ரோ. அப்புறம் இல்ல இது வந்து விலங்க வதை பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதுக்கு உங்களோட பதில் ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ. இதான் முளப்பு, இதான் குடிநீர் கிடக்குறாங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து பாரம்பரியம் எப்பவும் நடக்கணும். முதலமைச்சர் வந்து வெறும் திட்டத்தை கொண்டு வரணும் இல்லாம அவரே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னைக்கு எங்களுக்கு வந்தப்ப இன்னைக்கு எங்க கிராமம் பெருமையா இருக்குன்னா முதலமைச்சர்னாலதான் இன்னைக்கு நாங்க பெருமையா இருக்கோம். இவ்வளவு அளவுக்கு பெருமையா வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் சாரனால எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறோம். பார்த்தோம், நல்லா பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு இந்த ஊர் இவ்வளவு அளவுக்கு பேரும் புகழும் பெற்றிருக்குன்னா அவர் முதலமைச்சர்னால இன்னைக்கு நாங்க பேரும் புகழும் பெற்றிருக்கோம். முதலமைச்சர் 2 மூர்த்தி, அவங்களுக்கு 2 பேத்துக்கு நன்றி. சூப்பரா இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னியா எங்க ஊர்ல அந்த கிரவுண்ட் இருக்கு நான் அப்படின்னு சொன்னேன் சொன்னியா? சார். எல்லாரும் பெருமை. உங்க ஊர் இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீ பாத்துருப்பல்ல, எல்லாருமே காளைகளை வந்து அடக்குறாங்க. காளை வந்து சும்மா பயங்கரமா திமிரிட்டு போகுது. முன்னாடியே பாத்துருக்கியா இல்லாட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து பாக்குறியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல. அதுவும் எங்க ஊர்ல நடக்கிறனால நானே காலேஜ் போன முடியாதுல. எங்க ஊர்ல நடக்கிறனால நானே வந்து நேர்ல வந்து பாத்துட்டேன். பாத்துட்டு இப்ப பார்த்த வரைக்கும் நிறைய பேர் காளை அடக்கிருக்காங்க. காளை வந்து அப்படியே மதிக்காம பறந்து போகுது இல்ல, பாக்கத்துல எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு வந்து மாடு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறவங்க நேர்ல வந்து பாக்குறனால. நல்லா இருக்கா? உனக்கு வந்து மாடு பிடிக்கிறவங்களை பிடிச்சிருக்கா இல்லாட்டி மாடை பிடிச்சிருக்கா? எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு. ஓகே. இது வரைக்கும் எத்தனை ஜல்லிக்கட்டுல பங்கேற்று இருப்பீங்க? அது 20 ஜல்லிக்கட்டு 20. எத்தனை ஜெயித்திருப்பீங்க? அதெல்லாம் 10-15 ஜெயிச்சிருக்கோம். அப்படியா? இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் நம்புறீங்களா? நம்புறேன். அப்ப சொல்லுங்க, இன்னைக்கு எங்க மாடு ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எங்க மாடு ஜெயிக்க போகுது. கடைசியா இந்த மாதிரி பல போட்டிகள் நடக்கும் சொல்றாங்க. எல்லா போட்டிகளும் பார்த்து மேல மேல எங்க ஊரு பெருமையா வரணும். ஐயா நல்லா இருக்கணும். 100 வருஷத்துக்கு அவர் நல்லா இருக்கணும். எப்பயுமே எங்க ஊர் இன்னும் பேர் புகழ் வாங்கணும். அவருக்கு நல்ல நன்றி. அவர் 100 வருஷத்துக்கு வெற்றியா நல்லபடியா இருக்கணும். பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் 25 முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். 2 மாப்பிள்ளைகளை ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும்? இரிட்டேட் பண்ணாதீங்க.